அதுதான் சொல்றேன். பொது வேலைக்கு போய் சேர்த்தா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு கட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்துல நாடி அங்கேயா போகுது. அதே மாதிரி கரூர்ல 40 பேர் இருந்தானுங்களா, அரசு வேலையா அதான் தேர் வேண்டி கடறான். அவனுக்கு கூறான வேலை நடிகர்களை பார்த்து வந்தது வேலை கொடுத்தா இல்ல. எந்த விதத்துல சட்டம் எங்க போகுது? நீதிபதியில என்ன பண்றாங்கல்ல? முதலமைச்சர் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காரு. அது பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ போலீஸில் இறந்துடுறாங்க, இராணுவத்தில் இறக்குறாங்க. ஏன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாமே. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க, டெட்டு இது மாதிரி, அவங்களுக்கு கொடுக்காம இவங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு, அதாவது கூட்டத்தில் இறந்தவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்குறது நியாயமானு கேட்டிருக்காரு. நண்பர்களே, இவங்க பேசுகிறது சரியா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.